வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக. இன்று நமக்கு பஞ்சேந்திரிய தவத்தினை சிறப்பாக வழி நடத்திய பேராசிரியர் அருள்நிதி புவனா அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறோம். எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை நல்கிய ஸ்கை நார்வே மனவளக்கலை மன்ற நிர்வாக உறுப்பினர்கள் அனைவருக்கும், இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய அன்பு உள்ளங்களுக்கும் சிரம் தாழ்ந்த வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறோம். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இன்னைக்கு நாம சிந்தனைக்கு எடுத்திருக்கிற தலைப்பு ஒதுங்கு ஒதுக்கு வாழ்த்து. அருமையான ஒரு தலைப்பு. ஒதுங்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நார்மலா நம்ம வீடுகள்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. வீட்டை ஒதுங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். வீட்டுல ஏதாவது குப்பைகள் இருந்ததுன்னா வீட்டை சீக்கிரமா நம்ம கிளீன் பண்ணணும், வீட்டை ஒதுங்க வைக்கணும்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஒதுங்க வைக்கும் போது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, பரண் மேல இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்து கீழே வச்சு அதையெல்லாம் தொடச்சு மீண்டும் அதை அதே இடத்துல திருப்பி அடுக்கி வைப்போம். அடுத்தது இந்த பொங்கல் திருவிழா அந்த மாதிரி நேரங்கள்ல போகி பண்டிகைன்னே ஒண்ணு கொண்டாடுறோம். சோ அந்த தினத்துல பழையன கழிதலும் புதியன புகுதலும் சொல்லிட்டு வீட்டுல இருக்கக்கூடிய தேவையில்லாத பொருட்களை எல்லாம் அன்னைக்கு கழிச்சிட்டு அதுக்கு மாற்றாக நமக்கு தேவையான புதிய பொருட்களை அந்தந்த இடத்துல வைக்கிறோம். அப்போ ஒதுங்க வைப்பது அப்படிங்கிறது நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய தேவை இல்லாத பயனற்ற பொருட்களை எல்லாம் கழிக்கிறோம். அடுத்தது ஏற்கனவே இருக்கக்கூடிய அவ்வப்போது எப்பவாவது பயன்படக்கூடிய பொருட்களை எடுத்து அதையும் சுத்தப்படுத்தி வைக்கிறோம். இதுதான் ஒதுங்க வைக்கிறது அப்படின்னு. அப்ப அந்த நேரத்துல நம்ம என்ன செய்வோம்? தேவையில்லாதது, அதுல ஏதாவது உடைஞ்ச பொருளோ இல்ல அதை யூஸ் பண்ணாம அது நமக்கு இனிமே தேவையே இல்லை அப்படிங்கிற பொருட்களை எல்லாம் நாம என்ன பண்றோம்? எடுத்து வெளியில போட்டுடுறோம், குப்பையில போட்டுறோம், இல்ல கடைகள்ல போட்டுறோம். அப்ப அதையெல்லாம் நாம ஒதுக்கி வைக்கிறோம். அப்போ ஒதுங்கு அப்படிங்கிறது நம்ம அப்போ பொருட்களையே நாம வருஷத்துக்கு ஒரு முறையோ 6 மாசத்துக்கு ஒரு முறையோ ஒவ்வொருத்தர் அவங்கவங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி நாம அதையெல்லாம் அதுல இருக்கக்கூடிய தேவையில்லாதவற்றை எல்லாம் நாம கழிக்கிறோம். அப்போ அதே மாதிரிதான் நமக்குள்ள மனிதர்களாகிய நமக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளுக்குள்ள போய் அதுக்குள்ள நம்ம வெளிப்புறத்துல நிறைய விஷயங்கள் எல்லாம் அழகுபடுத்திக்கிறோம். நமக்கு தேவையான மாதிரி நாம எந்தெந்த உறுப்புகள் இதா இருக்கோ அதுக்கெல்லாம் இப்ப பிளாஸ்டிக் சர்ஜரி இதெல்லாம் கூட அதையெல்லாம் சரிப்படுத்துறோம். ஆனா நமக்கு உள்ளாக போய் நம்மளோட மனசுக்குள்ள அகத்துக்குள்ள இருக்கக்கூடிய வேண்டாத குணங்களை எல்லாம் நீக்கி அதை நல்ல குணங்களாக மாற்றிக்கொள்வதற்காக ஒரு முயற்சி நிச்சயமா நாம பண்ணணும். அப்போ அந்த முயற்சி பண்றதுக்கு நமக்கு அற்புதமா ஒரு குரு கிடைச்சிருக்கிறாங்க. அந்த குரு நமக்கு உள்முகமாக போய் கடவுள் அப்படின்னா உள்ளே கடந்து செல்வது. அப்போ உள்ளுக்குள்ள கடந்து போய் நாம நமக்குள்ள இருக்கக்கூடிய எப்படி வேண்டாத பொருட்களை எல்லாம் கழிச்சோமோ அத மாதிரி நமக்குள்ள இருக்கக்கூடிய வேண்டாத குணங்களை, உணர்ச்சி வயப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய குணங்களை எல்லாம் மாற்றி அதையெல்லாம் உணர்வு நிலையில நல்ல குணங்களாக மாற்றிக்கொள்வதற்கு அற்புதமான மனவளக்கலை அப்படிங்கிற ஒரு பொக்கிஷத்தை தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவங்க நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அப்ப அதுலயும் பார்த்தோம்னா அப்போ நாம முதல்ல உள்ள கடந்து போறதுக்கு நமக்கு அற்புதமா 9 வகையான தவ பயிற்சிகளை கொடுத்திருக்கிறாங்க. அப்போ நாம உள்ள போய் தவம் ஆழ்ந்து 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 எந்த அளவுக்கு தவம் செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய மன அலைச்சுழல் வேகம் குறைந்து அப்பதான் நமக்கு எது நல்லது எது கெட்டது அப்படின்னு தெரிய வரும். அதற்கு தவ பயிற்சி முடிக்கிறதுக்கு தவம் செய்வதற்கு நாம உடலை நல்லா வச்சுக்கிறதுக்கு உடற்பயிற்சியையும் உயிரை வளமா வச்சுக்கிறதுக்கு இந்த மனவளக்கலை பொக்கிஷத்துல நமக்கு காயக்கல்ப பயிற்சியையும் ரொம்ப எளிமையா வடிவமைச்சு கொடுத்திருக்கிறாங்க. அடுத்தது இது எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பா அகத்தாய்வு பயிற்சின்னு மகிழ்ச்சி நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அப்போ அகத்தை ஆய்வு செய்வது எப்படி, நாம ஒரு கீரையை வாங்கி சமையலுக்கு பயன்படுத்தும் போது கீரையை ஆயிறது அப்படின்னு சொல்லுவோம். கீரையில இருக்கக்கூடிய வேண்டாத குப்பைகளை எல்லாம் எடுத்து போட்டு
போட்டுட்டு நல்ல கீரைய சமையலுக்கு பயன்படுத்துவோம். அதே மாதிரிதான் இந்த அகத்தாய்வு செய்து நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த வேண்டாத குணங்களை நீக்கி அதை நல்ல குணங்களாக மாற்றிக்கொள்றோம். அப்ப இந்த அகத்தாய்வு பயிற்சியில மகரிஷி நமக்கு இந்த செயலை செய்வதற்கு ஒரு அற்புதமான மேலும் ஒரு பயிற்சியை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதுதான் மௌன நோன்பு. அப்போ இந்த மௌனம் மௌனம் இருக்க இருக்க மௌனம் அப்படின்னா நம்ம அமைதியா வாய் பேசாம இருக்கிறது மட்டுமே மௌனம் கிடையாது. மௌனம் பழக மௌனத்தை பழக பழக ஆண்டவனின் குரலை நம்மால் கேட்க முடியும். கடவுளோட குரலை நம்மால கேட்க முடியும். சத்திய வேட்கை உடையவர்கள் பழக வேண்டிய அடிப்படை குணம் மௌனம். கோபத்தை போக்கி சாந்த குணத்தை வளர்த்து கொள்ள மௌனத்தை போல சிறந்த துணை வேறு இல்லை. மக்களுக்கு சேவை செய்ய விரும்புபவர்களுக்கு நாவடக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். அதற்கு மௌன பயிற்சி சரியான வழிகாட்டியாக துணை செய்யும். மிகைப்படுத்துவதும் உள்ள மகாத்மா காந்தி மௌனத்தை பத்தி குறிப்பிட்டிருக்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, மௌனம் இறைவனோட மொழின்னு பார்த்தோம். பிள்ளை மதி செஞ்சடையான் பேசா பெருமையினான்னு சொல்லி தாயுமானவர் மௌன குருத பாடுறாரு. அடுத்தது சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனேன்னு அருணகிரிநாதருக்கு உபதேசிக்கப்பட்ட மந்திர மொழி மௌனம். அமைதி வேற மௌனம் வேற கிடையாது. போருக்கு பின்னாடி வர்றது அமைதி. அமைதி மேலோட்டமானது. ஆனா மௌனம் உள்ள இருந்து வரக்கூடியது. அது வார்த்தைகளற்ற, நினைவுகளற்ற, எண்ணங்களற்ற ஒரு நிலைதான் இந்த மௌன நிலை. தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவேன்னு வள்ளலாரோட பாடல். இதுதான் இறைவனோட அம்சம்னு உணர்ந்த கணமே அவர் இறைவனோட பேராற்றலையும் பேரறிவையும் பெறுகிறாங்க. அப்போ இந்த மௌன நோன்பு 2 வகைப்படுது. ஒரு செயலை செய்து முடிக்கணும் அப்படின்னு மன உறுதியோட நாம சங்கல்பம் செஞ்சுட்டு அந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் பேசாம இருக்கிறது. இது மனதையும் உள்ளத்தோட ஆற்றலையும் சிதறாம பாதுகாக்கும். அடுத்து காரியம் வெற்றி பெறும். இரண்டாவது என்னன்னா ஆன்ம தூய்மைக்காக, நம்மளுடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்துவதற்காக குடும்பம், பொருளாதாரம், வாணிபம் இதுல விலகி நின்று நோன்பு எடுப்பது. இந்த நோன்பு தான் அகத்தாய்வுக்கு உதவும். அப்போ நாம எப்படி இந்த மௌனம் நோன்பு இருப்பதற்கு மகிழ்ச்சி நமக்கு பயிற்சிகளாகவே அதை கொடுத்துட்டாங்க. எல்லாமே நமக்கு ஒவ்வொன்னையும் நாம பிராக்டிக்கலா செஞ்சு பார்க்கிற அளவுக்கு நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கு அடிப்படை நாம தவத்தை ஆழ்ந்து செய்யணும். இந்த மௌனத்தோட பெருமை பற்றி மகிழ்ச்சி அற்புதமா ஒரு கவியில சொல்லியிருக்கிறாங்க. மோன நிலையின் பெருமை யார் எவர்க்கு முன் படர்ந்து வாயாலே சொல்லக்கூடும். மோனமே அறிவினது அடித்தளமாம். மிக விரிவு எல்லை இல்லை காலம் இல்லை. மோனத்தில் அறிவு தோய்ந்து பிறந்தால் முன்வினையும் பின்வினையும் நீக்க கற்கும். மோன நிலை மறவாது கடமையாற்ற மென்மை இன்பம் நிறைவு வெற்றி அமைதி உண்டாம். இப்போ இந்த மோன நிலையில நாம பழக்க பதிவுகளான நம்முடைய பாவ பதிவுகளே இதனால நமக்கு நீக்கப்படும். அப்போ இந்த மௌன நிலையில நாம பழகி பழகி அந்த நிலையில மறவாம நாம கடமைகளை ஆற்றும் போது நமக்கு என்னெல்லாம் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. இன்பம், இரக்கம், நிறைவு, வெற்றி, அமைதி. வாழ்க்கையில நமக்கு இதை விட வேற என்ன வேணும்? இது எல்லாமே மலர்ச்சி பெறும். இதுதான் மோன நிலையோட சிறப்பும் பெருமையும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நாம எந்த அளவுக்கு ஆழ்ந்து ஆழ்ந்து தவம் செய்து நாம மாசத்துக்கு ஒரு முறையோ வாரத்துக்கு ஒரு முறையோ நமக்கு சூழ்நிலைகள் அமையுதோ அதுக்கு ஏத்த மாதிரி இந்த மௌன நோன்பை கடைபிடிக்கும் போது வாழ்க்கையில நமக்கு என்னென்ன தேவை இருக்குதோ அது எல்லாம் நமக்கு மலர்ச்சி பெறும்னு சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரிதான் இந்த ஆனந்த அச்சரங்கள் கொண்டு எழுத முடியாது இந்த ஆனந்த அனுபவத்தை மௌனம் அன்றோ. அதாவது இதெல்லாம் எழுத்துக்கள் கொண்டு இந்த ஆனந்த அனுபவத்தை எழுத்துக்களை கொண்டு நாம எழுத முடியாது. அதுதான் அந்த மௌன நிலையோட சிறப்பு. அந்த நிலையை நாம அடையறதுக்கு அவங்கவங்க முயற்சி செய்து அதை அனுபவமாத்தான் அனுபவிக்க முடியும். இந்த நிலையை அறிவதற்கும் அடைவதற்கும் தான் நாம இந்த மனித பிறவியை எடுத்திருக்கோம். அப்போ இந்த மனித பிறவியோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மனித பிறவி எடுத்ததோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம 6வது அறிவுல முழுமை பெறணும். ஒழுக்கம், கடமை, ஈகை அப்படிங்கிற அறநெறி வாழ்க்கை வாழணும். இந்த பிறவியிலேயே நம்முடைய கருமையத்துல இருக்கக்கூடிய அந்த
பதிவுகளை எல்லாம் நீக்கணும். அப்போ நம்ம மௌனம் இருக்கும்போது ஏற்கனவே பார்த்தோம். முன்வினையும், பின்வினையும் நீங்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மௌனத்துல இருந்து நாம ஆராய்ச்சி பண்ணி நம்மகிட்ட இருக்கக்கூடிய களங்கங்கள், அந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலையில இருக்கிற குணங்களை எல்லாம் நீக்கி, அத உணர்வு நிலையில இருக்கக்கூடிய நல்ல குணங்களாக மாற்றும்போது, நம்மளோட அந்த பதிவுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிக்கும். அப்போ இத அட்சரங்கள் எழுத்துக்களாலேயே எழுத முடியாத இந்த ஆனந்த அனுபவத்த நாம அந்த மௌனத்தின் மூலம் அடைய முடியும். அப்போ அதற்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னா, நிச்சயமா நாம பயிற்சிகள் செய்யணும். நம்ம எல்லாருமே இந்த நேரத்துல கண்கள மூடி 1 செகண்ட் நாம மாதத்தில் ஒரு முறையாவது நான் மௌன நோன்பு கடைப்பிடிப்பேன் அப்படின்னு நாம ஒரு சங்கல்பம் செஞ்சுக்கலாம். இந்த சங்கல்பம் இப்போ நாம அம்மா புவனாம்மா அற்புதமா அந்த பஞ்சேந்திரிய தவம் நடத்துனாங்க. எல்லாருமே அந்த அமைதி நிலையில இருக்கிறோம். அப்ப அந்த நிலையில இருக்கும்போது நாம எடுக்கக்கூடிய சங்கல்பங்கள் விரைவில் நம்மள சென்றடையும். அந்த சங்கல்பம் நடக்கதற்கான சூழ்நிலைகள் நமக்கு விரைவில் அமையும். அப்போ நாம எல்லாருமே அந்த சங்கல்பத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த மௌனத்த நாம மாதத்துல ஒரு முறை, முடிஞ்சவங்க வாரம் ஒரு முறை கடைபிடிக்கலாம். அட்லீஸ்ட் நமக்கு முடியல அப்படின்னா, மன்றத்துல போய் நாம மௌனத்த கடைபிடிக்கலாம். மன்றத்துக்கு போறப்ப அங்க தனியா மௌன பயிற்சிகள் நடக்கும். அதுல நாம கலந்துக்கிட்டோம் அப்படின்னா, நாம வீட்ல இருந்தோம்னா நமக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சா, நாம மன்றத்துல போய் மௌனம் இருக்கலாம். ஆழியார்ல போய் இருக்கலாம். அங்க தொடர்ந்து மௌனம் ஒரு வாரம் தொடர்ந்து மூத்த பேராசிரியர்களால மௌன நிகழ்வு நடத்தப்படுது. அப்போ நாம வீட்ல எப்படி இருக்கணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் கேள்விகள் வரலாம். புதிதா இருக்கிற அன்பர்களுக்கு ஏற்கனவே இதுல நிறைய பேர் நாம மௌன பயிற்சி எல்லாம் நிறைய கலந்துட்டு இருப்போம். மௌனம் இருந்துட்டு தான் இருப்போம். சோ புதிதா உள்ளவங்களுக்காக நாம வீட்ல நாம நல்லா ஆழ்ந்து ஒரு தவம் செஞ்சுட்டு, நம்ம அமைதியா உட்கார்ந்து உள்ளுக்குள்ள போய் இந்த மாசத்துல நாம என்னென்ன பண்ணணும், யார்கிட்ட எல்லாம் பேசணும், யாரோட எல்லாம் தொடர்பு கொண்டோம், அந்த நேரத்துல நாம என்னென்ன வார்த்தைகள் பேசணும், எந்த மாரி நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நாம அத நினைச்சு, அதுல நாம ஏதாவது தவறா யாரையாவது ஹார்ஷா பேசியிருந்தோம்னா, அந்த இடத்துல நாம ஒரு சங்கல்பம் செய்து கொள்ளலாம். இனிமே இந்த மாரி சூழ்நிலையில நான் பொறுமையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த சங்கல்பம் சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா, அதுவே திருப்பி அதே சூழ்நிலை வரும்போது அந்த சங்கல்பம் முன்னாடி நின்னு நமக்கு மனசுக்கு ஒரு அமைதியை கொடுக்கும். அந்த பொறுமையை கொடுக்கும். அப்ப அதுக்கு இந்த மௌன நோன்பு ரொம்ப உதவியா இருக்கும். அதனால நிச்சயமா நாம எல்லாரும் இன்னைக்கு சங்கல்பம் எடுத்திருக்கிறோம். சோ எப்போ நமக்கு முடியுதோ, எந்த நாள் முடியுதோ, எந்த நேரம் முடியுதோ, ஏன்னா வீட்ல எல்லாரும் ஊருக்கு போயிருப்பாங்க. நம்ம மட்டும் தனியா இருப்போம். அந்த அந்த மாரி நாள நாம இந்த மௌனத்துக்காக பயன்படுத்திக்கலாம். இல்ல வீட்ல எனக்கு முடியவே முடியாதுன்னா, நாம மன்றங்கள்ல போய் நிச்சயமா நாம இந்த பயிற்சி, அகத்தாய்வு பயிற்சி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம், நாம நிச்சயமா இந்த மௌனம் இருக்கும்போது தான் நம்ம பிறவியின் நோக்கத்த நாம எளிதாக அடைய முடியும். நம்ம வாழ்வின் நோக்கத்த நாம அடையறதுக்காக தான் இந்த பிறவி எடுத்திருக்கிறோம். அப்போ அந்த பிறவி எடுத்ததன் நோக்கம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அதற்கு இந்த மௌன நோன்பு நமக்கு உறுதுணையாக இருக்கும். அப்போ ஒதுக்கு அப்படிங்கிறது நாம நம்ம கிட்ட உள்ள இருக்கக்கூடிய வேண்டாத குணங்களை எல்லாம் ஒதுக்கி அத நல்ல குணங்களாக அந்த உள்ளுக்குள்ள போய் நம்முடைய மனதுக்குள்ள உள்ள போய் அகத்துக்குள்ள போய் நாம ஒதுங்க வைக்கணும். ஒதுங்க வச்சு வேண்டாத குணங்களை ஒதுக்கணும். அதுக்கு மௌன நோன்பு உறுதுணையாக இருக்கும். அடுத்து இதுக்கும் மேல மகரிஷி நமக்கு எவ்வளவு படிப்படியா ஒவ்வொன்னா கொடுத்திருக்கிறாங்க பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா. அடுத்து வாழ்த்து. அப்போ இந்த மாதிரி நேரத்துல நாம இப்போ வாழ்த்தோட சிறப்பே, நம்ம வாழ்த்து பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுல குறிப்பா மகரிஷி நமக்கு கொடுத்திருக்கிறது எதிரிகளை வாழ்த்துறது. அப்போ நமக்கு கஷ்டம் கொடுக்கிறவங்க எதிரிகள் அப்படின்னா, எதிரில போய் போர் புரிவுறவங்க அந்த மாதிரி இல்லாம, அன்றாட வாழ்க்கையில நாம சந்திக்கக்கூடிய நபர்களிடத்துல நாம பார்க்கக்கூடிய குணங்கள். நம்ம மேல பொறாமைப்படுவாங்க, நம்ம மேல கோபப்படுறது, இந்த மாதிரி நம்மளோட கருத்துக்களுக்கு எப்போதுமே எதிர்வாதம் பண்றவங்க. நாம ஏதாவது சொன்னா அதை ஏத்துக்கவே மாட்டாங்க. அவங்க சொல்றதுதான் அது தவறா இருந்தா கூட அததான் நாம ஏத்துக்கணும்னு பிடிவாதமா இருப்பாங்க. சோ இந்த மாதிரி ஏன்னா அன்றாடம் இத மாதிரி எவ்வளவோ நபர்களை தினந்தோறும் நாம சந்திச்சுக்கிட்டே இருக்கோம். அப்பெல்லாம் நமக்கு என்ன வரும்? டக்குன்னு ஒரு கோபம் தான் மனசுக்குள்ள வரும். அப்போ இந்த கோபம் வரும்போது என்ன ஆகுது? அந்த நேரத்துல ஒரு உணர்ச்சி வயப்பட்ட நிலைக்கு நம்ம என்னதான் தவம் செய்து தற்சோதனை பண்ணி இருந்தா கூட நமக்கு அந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலையில ஏதாவது ஒரு வார்த்தைகளை
நாம பேசிடுறோம். அப்ப அது மாதிரி இல்லாம அந்த எப்போதுமே நாம உணர்வு நிலையிலேயே இருக்கிறதுக்கு மகரிஷி அற்புதமா நமக்கு டெக்னிக்ஸ்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. சோ வாழ்த்தணும். அந்த நபர் நமக்கு தெரியும். அன்றாடம் நாம சுத்தி இருக்கிற நபர்கள்ல நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நம்ம பக்கத்து வீட்ல இருக்கிறவங்க யாரு அவங்க யாரு நம்மள காயப்படுத்துறாங்க? யாரு நம்ம கிட்ட இது மாரி நடந்து நம்மள கோபப்பட வைக்கிறாங்க? அப்படிங்கிறத நாம ஆராய்ச்சி பண்றதுக்கு முதல்ல சொன்ன மாரி மௌனம் தான் துணையா இருக்கும். அப்ப நாம அத நெனச்சு, அவங்கள நெனச்சு, நெனச்சு, நெனச்சு நாம தினந்தோறும் அவங்களுக்கு வாழ்த்து அலைகள வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்ற இந்த தாரக மந்திரத்த நாம பயன்படுத்தும்போது, நிச்சயமா ஒண்ணு அவங்க நம்மள விட்டு விலகி போயிருவாங்க. இல்ல நம்மளோட இணக்கமாயிருவாங்க. அதையும் மீறி பார்த்தா, அவங்க என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நம்முடைய இயல்பாக மாறிவிடும். அப்போ இந்த மாரி நாம எப்போ கோபம் தான் மகரிஷி 6 தீய குணங்கள் குடுத்திருக்கிறாங்க. பேராசை, சினம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு, தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். இதுல பார்த்தா முக்கியமா நமக்குள்ள அடிக்கடி வர்றது இந்த கோபம் தான். அப்போ இந்த கோபத்தை எப்படி குறைக்கிறது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேக்குறாரு. ஒரு ஞானி கிட்ட கேக்குறாரு. அந்த ஊருக்கு ஒரு ஞானி வந்திருக்கிறாரு. அவர்கிட்ட போய், "எனக்கு அடிக்கடி எதுக்கு எடுத்தாலும் கோபம் வருது. என்ன விஷயத்த யார் பேசினாலும் சரி, என்னோட கருத்துக்கு முரண்பாடா சொன்னா உடனே அவங்க மேல கோபப்பட்டு ஏதாவது வார்த்தைகள பேசிர்றேன். திருப்பி அவங்கள பார்க்கும்போது அவங்க என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப வருத்தத்த குடுக்குது. இதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்களேன்" அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த குரு சொல்றாரு, "எப்படி நாம இப்படி இந்த கோபப்படும்போது என்ன ஆகுது அப்படின்னா, 2 பேத்துக்கும் எப்போதுமே 2 மனிதர்கள் பார்த்தோம்னா, ஒருத்தர் மீது ஒருத்தர் கோபம் கொள்கிறாங்களோ, அவங்க மனசு 2ம் வெகு தொலைவுக்கு போயிருது. அப்ப தூரத்துல இருக்கிற மனசுக்கு கேட்கணும் அப்படிங்கிறதுக்காகவே சத்தமா பேசுறாங்க. அப்போ மனசு எவ்வளவு தூரம் விலகி இருக்கிறதோ, அவ்வளவு தூரம் அவங்க தங்களோட ஆற்றலை உபயோகித்து சத்தம் போட வேண்டியது இருக்கு. அப்பொழுதுதான் தங்களோட கருத்து வெகு தொலைவில இருக்கக்கூடியவங்க மனதுக்கு போகும். ஆனா, இதுவே இதுவே 2 மனிதர்களுக்கு இடையே ஒருவர் மீது ஒருத்தர் அன்பா இருக்கிறாங்க. இத நாம 2 பேர் அன்பா இருக்கிற மாரி இமேஜின் பண்ணா, அப்ப என்ன நடக்கும் அப்டின்னா, ஒருவர் பத்தி ஒருத்தர் சத்தமா பேச வேண்டியதே இல்ல. அமைதியா, அன்பான முறையில தங்களோட கருத்துக்கள வெளிப்படுத்துவாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்டின்னா, அவங்களோட மனசு 2ம் வெகு சமீபத்திலேயே, ரொம்ப பக்கத்திலேயே இருக்கு. மனதிற்கு இடையே உள்ள தூரம் ரொம்ப குறைவா இருக்கு. அப்போ அதே மாதிரி ரொம்ப கிட்ட கிட்ட அவங்க இருக்கும்போது எதுக்கு சத்தமா பேசணும்? ஏன்னா அப்போ அவங்க சத்தமா பேச வேண்டியதே இல்ல. அமைதியா பேசினா போதும். இதுக்கும் மேல பார்த்தா, அன்பு அதிகமாகும்போது வார்த்தைகள் கூட தேவைப்படாது அப்படின்னு அந்த மகான் சொல்றாரு. ஒருத்தரை ஒருத்தர் பார்க்கும்போது, அந்த பார்வையிலேயே அந்த எண்ணங்கள் இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு பார்வையிலேயே அந்த எண்ணங்கள் வெளிப்பட்டுரும். அப்போ நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வாதிடும்போது, மனதோட தொலைவு அதிகப்படாம அந்த டிஸ்டன்ஸ் அதிகமா இல்லாம, அவங்க நமக்கு நெருக்கமானவங்க தான். அவங்க நமக்கு ரொம்ப வேண்டியவங்க தான். இவங்க கிட்ட நாம இவ்ளோ சத்தமா, இவ்ளோ கோபமா நாம பேச வேண்டியதில்ல. அன்பா பேசுவோம். அப்போ அந்த மனதின் தொலைவை அதிகப்படுத்துற வார்த்தைகள நாம உபயோகிக்க கூடாது. அப்படி செய்யாம இருந்தா, ஒரு நாள்ல பார்த்தோம்னா, நம்ம மனதளவுல 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வர ஆரம்பிச்சுருவாங்க. அப்போ அந்த தூரம், அந்த டிஸ்டன்ஸ் குறையும்போது, என்ன ஆகும் அப்டின்னா, அவங்களுக்குள்ள அன்பு ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கு மாறா 2 பேத்துக்கு நடுவுல அந்த தூரம் அதிகரிச்சுக்கிட்டே ஒரு வார்த்தை இவங்க ஒரு வார்த்தை பேச, அதுக்கு பதில் அவங்க ஒரு வார்த்தை பேச, இப்படியே அதிகமாக அதிகமாக என்ன ஆகும் அப்டின்னா, அவங்க 2 பேரும் விலகி விலகி போய் ஒன்று சேரக்கூடிய பாதையே அடைக்கப்பட்டு விடும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாரி இத விட ஒருத்தர் மீது ஒருத்தர் அன்பு செலுத்தும்போது அவங்க சத்தமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, யார் மேல நம்ம கோபப்படுறோமோ ஒரு மனதளவுல 2 பேரும் தூரமா இருக்கிறோம். அப்போ மனதளவுல 2 பேரையும் இணைக்கிறதுக்கு, கிட்டக்க வரத்துக்கு தான் மகரிஷி அற்புதமா நமக்கு தாரக மந்திரம் வாழ்த்து குடுத்திருக்கிறாங்க. அப்ப அவங்கள நெனச்சு நெனச்சு நம்ம வாழ்த்தும்போது என்ன ஆகுது? வாழ்த்தும்போது நமக்கு 2 பேத்துக்குள்ள இந்த வாழ்த்து அலை போய் மோதி, பிரதிபலித்து, சிதறி, ஊடுருவி, ஊடாடுது. அப்போ 2 பேத்துக்கு நடுவுல அந்த பாசிட்டிவ் எனர்ஜி ஊடாடிக் கொண்டிருக்கும்போது, அந்த தூரம் அதிகரிக்குமா? ரொம்ப நெருக்கமானவங்களா ஆயிடுவாங்க. அப்போ இவங்க நமக்கு வேண்டியவங்க அப்படின்னு நமக்கு அறிவு சொல்ல ஆரம்பிச்சுரும். உள்ளுக்குள்ள இருந்து ஒரு குரல் நம்மளே நெறைய நேரம் அ
அனுபவப்பட்டிருக்கோம். யாரையாவது பேசுறதுக்கு வரும். தொண்டை வரைக்கும் நம்ம கூட நினைப்போம். நல்ல வேளை தொண்டை வரைக்கும் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அமைதியாயிட்டேன். சொல்லியிருந்தோம் இன்னைக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம பின்னாடி யோசிப்போம். அப்போ அந்த அந்த மாரி நாம தவம் செய்து, மௌன பயிற்சி மேற்கொண்டு, இந்த தாரக மந்திரமான வாழ்த்து அலைகளா பரப்பிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த 2 பேத்துக்கும் நடுவில உள்ள தூரம் குறைந்து அவங்க நெருக்கமானவர்களா ஆயிருவாங்க. அப்ப அந்த மாரி இருக்கும்போது, வார்த்தைகள் வந்தா கூட அது வெளியில வராம, அவங்கள காயப்படுத்தாம உள்ளுக்குள்ளேயே போய் நாம என்ன செய்வோம்? உள்ளுக்குள்ளேயே போய் பூட்டி வைக்க மாட்டோம். மகரிஷி அற்புதமா சொல்லியிருக்கிறாங்க. அந்த சினத்த அடக்குனா அது வஞ்சம் ஆயிரும். உள்ளுக்குள்ள போட்டு போட்டு சினத்த வச்சோம் அப்டின்னா, வஞ்சமாகி அவங்கள நினைக்கும் போதெல்லாம் நம்மளோட ஜீவகாந்தம் விரயமாயிரும். அதுக்கு பதிலா நம்ம என்ன செய்ய ஆரம்பிப்போம், அந்த தொண்டைக்குள்ள முழுங்குன வார்த்தைகள, அந்த நபர்கள நாம வாழ்த்த ஆரம்பிச்சுருவோம். அந்த வாழ்த்தக்கூடிய மனசு எப்போ வரும்னா, நம்முடைய மன அலைச்சூழல் வேகம் குறைவா இருக்கும்போது, எப்போதுமே நெற்றியிலே, உச்சியிலே ஞாபகமாய் இருக்கும்போது தான் நமக்கு அந்த ஒரு தன்மை நம்முடைய இயல்பான தன்மையாக மாறிவிடும். அப்போ அந்த அளவுக்கு மகரிஷி குடுத்த அந்த வாழ்த்துக்கள நாம தொடர்ந்து சொல்ல 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 மகரிஷி ஒரு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு நம்ம சொல்லுவோம். அந்த வாழ்த்துல மகரிஷி கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா, செயல் விளைவு நியதியாகிய இறையுணர்வு. இறையுணர்வு நமக்கு வேணும். அடுத்தது யாருக்கும் துன்பம் கொடுக்காத ஒரு அறநெறி வாழ்க்கை வாழணும். அடுத்து அறநெறியை நம்முடைய அறிவை உயர்த்தக்கூடிய கல்வியை நாம கற்கணும். கல்வி அப்படிங்கிறது நம்ம இந்த ஏட்டுக்கல்வி நம்ம புத்தகத்துல படிக்கிறோம். அந்த கல்வி இல்லாம நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அந்த வாழ்க்கை கல்வி, அந்த வாழ்க்கை கல்வி நமக்கு நம்முடைய குருபிரான் மனவளக்கலை யோக கல்வியாக நமக்கு அற்புதமா வடிவமைச்சு கொடுத்திருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா, அவ்வப்போது தேவைப்படுற செல்வமாகிய தனம். அப்போ இதெல்லாம் நமக்கு உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு தவத்தின் முடிவிலேயே நமக்கு சங்கல்பம் கொடுத்துட்டாங்க. அடுத்தது பசியை போக்கக்கூடிய தானியம், உடலும் மனமும் இளமையா இருக்கணும். அதுக்கு நமக்கு அற்புதமா உடற்பயிற்சி, மனச வளமா வைக்கிறதுக்கு தியான பயிற்சி கொடுத்திருக்கிறாங்க. நல்லதை நடைமுறைப்படுத்தக்கூடிய துணிவு, நல்ல மக்கட் செல்வங்கள், கருவிலே திருவுடைய குழந்தைகள் பிறப்பதற்கு நாம காயகல்ப பயிற்சி. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம செய்யாம இருந்தா கூட அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு அந்த பயிற்சிகளை நாம கொடுக்கணும். அப்போ நமக்கு அந்த மாதிரி வரும்போது அடுத்த ஜெனரேஷனுக்கு கருவிலே திருவுடைய குழந்தைகள் பிறக்கும். அன்பிற்கு உடமையானவர்களா இருக்கணும். அகநோக்க பயிற்சி ஆகிய தியானத்தின் மூலம் மன ஓர்மை கிடைக்கணும். அகமும் புறமும் அழகாக இருக்கணும். பிற உயிர் துன்பத்தை நீக்கிறது அதுதான் புகழ். மனிதர்களின் சிறப்பாகிய தெய்வீகத்தை உணர்ந்து போற்றணும். பொறுமையை உடைமையாக்க கொள்ளல். இந்த 16 சிறப்புகளையும் பெற்று நாம வாழணும் அப்படின்னு சொல்லி மகரிஷி அற்புதமா ஒரு கவியில கொடுத்திருக்கிறாங்க. இறையுணர்வும் அறநெறியும் கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்பு உணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று போற்றலுக்கும் தூற்றலுக்கும் வாழ்த்துக்களே கூறி மறை விளக்கும் உயர் வாழ்வை மதித்து ஒழுக்கம் காத்து மனையறத்தின் ஒளி விளக்காய் வளம் ஓங்கி வாழ்க. நம்ம திருமணமான தம்பதிகளை வாழ்த்துவோம். 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு. இந்த 16 செல்வங்களும் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு மகரிஷி அற்புதமா நமக்கு மனவளக்கலை பயிற்சிகளை கொடுத்திருக்கிறாங்க. அப்போ நாம நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த வேண்டாத குணங்களை ஒதுக்கி அதுல நல்ல குணங்களாக மாற்றி நமக்கு தேவையில்லாத நபர்களும் சரி தேவையில்லாத பொருட்களை ஒதுக்குற மாதிரி நாம அதிலையும் ஒதுங்கி வாழ்வதற்கு மௌன பயிற்சி நமக்கு உறுதுணையாக இருக்கும். அடுத்து மகரிஷி கொடுத்த இந்த அற்புதமான தாரக மந்திரமான இந்த வாழ்த்துக்களை நாம தொடர்ந்து சொல்ல 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 நம்முடைய மனம் அமைதி பெறும். எனவே இன்னைக்கு நாம சங்கல்பம் எடுத்திருக்கிறோம். மௌனத்தை மாதம் ஒரு முறையாவது மௌன நோன்பு இருப்போம்னு சொல்லி அதை நாம் தொடர்ந்து கடைபிடித்து நம்முடைய வாழ்க்கையில் எல்லா துறைகளிலும் வெற்றியும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் பெற்று வாழ்வதற்கு மகரிஷி கொடுத்த பயிற்சிகள் நமக்கு உறுதுணையாக இருக்கும் என்று கூறி இதுகாரம் செவிமடுத்த அனைத்து வேதாத்திரிய அன்பு உள்ளங்களுக்கும் நார்வே மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைக்கும் எனது சிரம் தாழ்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்து அமர்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.